வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், ஒரு பாலிசி பாண்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் மேல என்ன போட்டுருப்பாங்க தெரியுங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாருங்க, இதுதான் இருக்கும். அல்லது ஒரு ஃபேம்ப்ளெட் எடுத்தீங்கனாலும் மேலே இப்படி தான் இருக்கும். அந்த பாலிசி பேர் இருக்கும், யூஐஎன் யூனிக் நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு பாருங்க, நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பாலிசிலையும் இது மாறும். கீழே பாருங்க, ஜீவன் லாபுக்கு நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் பிளான் போட்டிருக்கான். பீமா ஜோதின்னு ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானுக்கு பாருங்க, ஏன் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான் போட்டிருப்பான். பியூர் டேர்ம்ல எடுத்தீங்கன்னா அதுலயும் அதுதான், நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பியூர் ரிஸ்க் கவர்னு போட்டிருப்பா, சேவிங்ஸ் வார்த்தை போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் டிஃபரெண்ட்? பாலிசியினுடைய அல்லது ஃபேம்ப்ளெட்னுடைய முதல் வார்த்தையிலேயே இது இருக்கும். நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், முதல் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அதான் இருக்கும். சரி, நான் மைக் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டிங் அல்லது நான் லிங்க்டு ஏதாவது பத்தி எனக்கு இது விஷயம் தெரியும் சார், இதுதான் சார் அப்படின்னா சொல்ல முடியுமா? நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், உங்க பாலிசி பாண்டு அல்லது ஃபேம்ப்ளெட் எதை எடுத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹெட்டிங் அந்த பாலிசி பேர் போட்டிருப்பாங்க, கீழே இது போட்டிருப்பாங்க, நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் ஆர் நான் பார்ட்டிசிபேட்டிங் போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியும்னா சொல்லலாம். மைக் ஓப்பன்ல தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஜஸ்ட் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி தப்பல்ல இல்லை, சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் இன்வால்வ் ஆகாது. நான் லிங்க்டும் ஷேர் மார்க்கெட் லிங்க்டா இல்லையாங்கிறது. ஓகே, வெரி குட் சார். பார்ட்டிசிபேட்டிங்னா என்ன சார்? பார்ட்டிசிபேட்டிங்னா சார் இயர்லி போனஸ் கொடுக்குறாங்கல்ல சார். சரி, அது போனஸ் கொடுக்கிறது பார்ட்டிசிபேட்டிங் சார். நான் பார்ட்டிசிபேட்டிங் வந்து கேரண்டட் அடிஷனா ஃபிக்ஸ் பண்ணிராங்களா சார், அப்படி அந்த மாதிரி சார். சரி, ஏன் இந்த ரெண்டு இப்படி மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க? அதான் சார் போக வேண்டியதானே. இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். வெரி குட், வெரி குட். கிட்டத்தட்ட ரைட், டெக்னிக்கலா பேசலாம். வெரி குட், வெரி குட். நாம இன்னும் கொஞ்சம் டீடைலா போலாம். வேற யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் அ பார்ட்டிசிபேட்டிங் ஆர் நான் பார்ட்டிசிபேட்டிங்? ஓகே நண்பர்களே, நாம இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல கேரண்டியா கொடுக்க போறோம் சார், 100% கேரண்டி சார். சார் எழுதி கொடுக்குறேன் சார், பாலிசிலேயே பிரிண்ட் ஆயிருக்குது சார். சார் எங்க இருந்தாலும் உலகத்துல என்ன இருந்தாலும் என் சட்டை பிடிச்சி கேட்கலாம் சார். நீங்க 100% கேரண்டியா வரும் சார். இத்தனை ரூபா வரும்னு இப்பவே கொட்டேஷன் கொடுத்துருங்க சார். 2049 வருஷம் இந்த பணம் வரும்னு எழுதி கொடுக்கலாம். அந்த பாலிசிகளை பத்தி இன்னைக்கு ஒரு 3 பாலிசி எடுத்து டிஸ்மாண்டில் பண்ண போறோம். டிஸ்மாண்டல்னா அக்கு வேற ஆணி வேற பார்க்கலாம். அதுக்கு முன்னால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நண்பர்களே, இதுல என்ன எப்படி வாட் இஸ் நான் லிங்க்டு யூனிட் லிங்க்டு பாலிசி? சில பாலிசியில் நான் லிங்க்டுன்னு போடுறான் அப்படின்னா அந்த பாலிசி ட்ரெடிஷனல் பாலிசி. ட்ரெடிஷனல்னா என்ன சார்? இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு. சார் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உங்ககிட்ட வாங்குற பிரீமியத்தை கொண்டு போய் அவங்க இஷ்டப்படி போட முடியாது. ஐஆர்டிஏவோட கைட்லைன் இருக்கு, என்ன பெர்சன்டேஜ் எங்க முதலீடு பண்ணணும், யாருக்கு லோன் கொடுக்கணும். பிசினஸ் லோன் கொடுக்க முடியாது இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்ஐசியில் எப்பா திவால்னு பார்த்துருக்கீங்களா? ஆமா, அவர் கொடுத்தாரு சார், அவர் ஓடி போயிட்டாரு சார், இத்தனை ஓடி கொண்டு இந்த பிசினஸ்ல இப்படி போயிட்டாங்க சார். இல்லை, ஏதாவது ஒரு பிணையோட தான் கொடுப்பாங்க. பிசினஸ் லோன் கொடுக்க மாட்டாங்க, ஹோம் லோன் கொடுப்பாங்க. அப்போ உங்க பணத்தை கொண்டு போய் எங்க முதலீடு பண்ணலாம்னு எல்ஐசிக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. பல வருடத்துக்கு முன்னால் இருந்தே தொடர்றதுனால அதுக்கு பேர் ட்ரெடிஷனல் சார். காலகாலமா இருக்கிற ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா, அதுல பண்ணுனாங்கன்னா அதுக்கு பேர் நான் லிங்க்டு. யூனிட் லிங்க்டுன்னு ஒரு பாலிசி வந்திருக்கு இப்போ. சார் உங்க காசை எங்களுடைய ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க பண்றது இல்லை. ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஹவுசிங் லோனு, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறது, ரயில்வே கடன் கொடுக்கறது, 5 ஆண்டு திட்டங்கள்ல போடுறது, பாண்ட் இஷ்யூ பண்றது, அதாவது எல்ஐசிலேயே லோன் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ட்ரெடிஷனல் இன்கம். இதெல்லாம் பண்ணா நான் லிங்க்டு. லிங்க் பண்ணல சார் உங்களத.
யூனிட் லிங்க்டுனா சார் உங்க காசை வாங்கி மணி மார்க்கெட்ல போடுறது. மணி மார்க்கெட்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டு, டிபென்ச்சர்ஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது வலட்டல் ஆகிட்டே இருக்கு, ஏறிட்டே இருக்கு, இறங்கிட்டே இருக்கும். ஸோ லோன் கொடுக்கறதோ அல்லது ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறதுலயோ பெருசா மாறாது. அப்போ மார்க்கெட் லிங்க்டுனா என்னன்னா நண்பர்களே, உங்க காசு நீங்க 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 10 லட்சமோ எல்ஐசிக்கு பிரீமியமா கட்டினீங்கன்னா அதை வழக்கம் போல காலகாலமா பண்ணிட்டு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு போய் போட்டிருந்தா அது நான் லிங்க்டு ட்ரெடிஷனல் பாலிசி, பழைய பாலிசி, பழைய மெத்தட் அப்படி கூட வச்சுக்கோங்க. யூனிட் லிங்க்டுன்னு போட்டிருந்தா உங்க காசை வாங்கிட்டு போய் எங்களுடைய பழைய மெத்தட்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்றது இல்லைங்க, புது மெத்தட் அல்லது லேட்டஸ்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் சார் அப்படின்னு சொல்றதா யூனிட் லிங்க்டு பாலிசி. அப்ப மேல போட்டிருந்தா என்ன போட்டுப்பான்? நான் லிங்க்டு போட்டிருந்தானா அது ஷேர் மார்க்கெட் பாலிசி இல்லை. யூனிட் லிங்க்டுன்னு போட்டிருந்தானா அது யூனிட் லிங்க்டு பாலிசி. சரி, அடுத்தது வாட் இஸ் அ பார்ட்டிசிபேஷன்? அதுல போட்டிருக்கான் சார் நான் பார்ட்டிசிபேஷன் போட்டிருக்கான், பார்ட்டிசிபேஷன் போட்டிருக்கான், நான் பார்ட்டிசிபேஷன். இப்ப பார்ட்டிசிபேஷன் என்னன்னா பங்கு வாங்கிக்கிறதுக்கு உரிமையுள்ள பாலிசி அல்லது பங்கு வகிக்கும் பாலிசி. பார்ட்டிசிபேஷன் என்ன சார்? நீங்க வாங்குற பிரீமியத்துக்கு எல்ஐசி முதலீடு பண்ணுது, எங்கேயோ முதலீடு பண்ணி எவ்வளவு லாபம் சம்பாதிச்சுக்கிறான் சார், அந்த லாபத்துல எனக்கு பங்கு கொடுங்க, நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன், உங்க கூட பங்குதாரர்களா இருக்கிறேன், பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறேன், உங்க கூடயே இருக்கிறேன், தட் இஸ் அ பார்ட்டிசிபேஷன், நானும் கலந்து கொள்கிறேன். அப்படின்னு என்ன? ஷேர் பிரிக்கிற போது மறுபடியும் சொல்றேன், ஷேர்னா ஷேர் மார்க்கெட் இல்லை. எல்ஐசி உங்க வாங்கின பிரீமியத்தை ட்ரெடிஷனல் இன்கம்ல போட்டிருக்குது. எப்படி? ஹோம் லோன் கொடுத்துருக்குது, கவர்மெண்ட் கடன் கொடுத்துருக்குது, இபி கடன் கொடுக்குது, ரயில்வே கடன் கொடுக்குது, கவர்மெண்டோட 5 ஆண்டு திட்டங்களுக்கு கடன் கொடுக்குது, அல்லது ட்ரெடிஷனலா எல்ஐசி பாலிசி ஹோல்டர்களுக்கே கடன் கொடுக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. கடன் பத்திரங்களை வாங்குதுங்க, கவர்மெண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, இப்படி நிறைய பண்ணுது. அப்போ எல்ஐசி உங்ககிட்ட பிரீமியம் வாங்கிட்டு போய் லாபம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, பிசினஸ் பண்ணுது இல்லை, எல்ஐசி பிசினஸ் பண்ணுது ஷேர் மார்க்கெட்டில். அதுல வர லாபத்துல எனக்கும் பிரிச்சு கொடுங்கப்பா அப்படின்னா பார்ட்டிசிபேஷன். இதுதான் போனஸ் அப்படின்னு சொல்றேன். எல்ஐசிக்கு போனஸ் எப்படி வருது? பார்ட்டிசிபேஷன் பண்ற பாலிசியிலிருந்து வருது. பார்ட்டிசிபேஷன் என்ன அர்த்தங்க? போனஸ் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். போனஸ் வருஷம் மாறும்னு அர்த்தம். பெருசா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. போனஸா மாறுமா, ஐயோ கேரண்டி இல்லையா? நல்லா சொன்னா, கரெக்டா சொன்னா போனஸ்ங்கிற வேர்டுக்கு கேரண்டி இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா போனஸ் மாறக்கூடியது. ஆனா நண்பர்களே, கடைசி ஒரு 20 வருடமா எல்ஐசியில எந்த போனஸும் பெருசா மாறல. 0.5% 1% தான் மேலையும் கிளையும் போகும். ஆனா பார்ட்டிசிபேஷன் ஓட்டிருந்தாங்கன்னா அந்த பாலிசிக்கு போனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். போனஸ் இஸ் நாட் அ கேரண்டி, மாறும். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், கேரண்டி இல்லையா அப்படின்னு பயந்து கூடாது. ஏன்னா கேரண்டிங்கிற பாலிசி நாம இன்னைக்கு விளக்க போறோம். நான் கேரண்டின்னா என்னன்னு சொல்லணும்? நான் பார்ட்டிசிபேட்டிங். அதுல போட்டிருக்கான் நாட் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங் தான். எனக்கு லாபத்திலேயே பங்குக்கு நான் வரல சார் அப்படிங்கிற பாலிசி. அப்படின்னு என்ன சார், எனக்கு வட்டியே கொடுக்க மாட்டாங்களா, போனஸே கொடுக்க மாட்டாங்களா? அப்படி இல்லை. எல்ஐசி என்ன பண்ணிருச்சு சார், உங்ககிட்ட பிரீமியம் வாங்குறேன், நான் அதை இன்வெஸ்ட் பண்றேன், எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்குவேன், என்ன லாபம் வேணாலும் வரலாம், லாபமே வராம கூட போலாம், நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை ரூபா கொடுக்குறேன். எப்படி? நான் பார்ட்டிசிபேட்டிங், பங்கு பிரிக்கிறதுக்காக நீ வர வேண்டாம், நான் உனக்கு இவ்வளவு கொடுத்துறேன். நான் அந்த காசை வாங்கிட்டு போய் எங்க பண்ணுவேன், எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சார், அதை பத்தி உனக்கு என்ன சார் கவலை? எனக்கு பாருங்க இவ்வளவு வருது, இத்தனை வருஷத்துக்கு வருது, நீ உன் காசை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பார்ட்டிசிபேட்டிங்ல கொடுத்துட்றேன் அப்படின்னா உனக்கு கேரண்டியான வட்டி கொடுத்துட்றேன் அல்லது கேரண்டியான போனஸ் கொடுத்துட்றேன். இதுதான் நான் பார்ட்டிசிபேட்டிங். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா கலந்துக்கிறாருன்னு அர்த்தம். கலந்துக்கிறாருன்னா பங்கு பிரிக்கிறதுக்கு அவர் வருவார்னு அர்த்தம். லாபு, ஆனந்து, இது எல்லாமே பார்ட்டிசிபேஷன் பாலிசி. போனஸ் தான் கொடுப்பாங்க, போனஸ் வருஷம் மாறும். நான் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா சார் நீங்க பங்கு பிரிக்கிறனைக்கே வராதிங்க, உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை, இப்பவே சொல்லிட்டு நான் உங்களுக்கு வருஷம் எவ்வளவு கொடுக்கணும், எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, இத்தனை வருஷம் இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு போனஸ் கொடுக்குறேன் சார், கேரண்டியா கொடுத்துறேன் சார், நீங்க கணக்கு போட்டுங்க சார். இதுதான் நான் பார்ட்டிசிபேஷன் பாலிசி. இது இப்ப நிறைய எல்ஐசி அட்ராக்ஷன்ல அடிக்கிறான் சார். மற்ற கம்பெனிக்காரனெல்லாம் கதறான், எப்படி இவ்வளவு கொடுக்குறீங்க, 100 வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குறான், நான் இந்த அமௌண்ட் கொடுக்குறேன், 100 வருஷத்துக்கு கொடுக்குறான் சார், யாருமே செய்ய முடியாத வேலை. ஸோ இதுதான் விஷயம். இன்னைக்கு நான் பார்ட்டிசிபேட்டிங்
கேரண்டீட் எடிஷன் எந்தெந்த பாலிசிக்கு இருக்கு, எவ்வளவு, எப்படி கொடுக்குறாங்க, அந்த பாலிசியில் என்ன மெத்தட்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, போறதுக்கு முன்னால சின்ன ஒரு விஷயம். வாட் இஸ் அ போனஸ்? நான் முதல்லயே சொன்னேன், நீங்க வாங்குற பிரீமியத்தை ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் முதலீடு பண்ணா அதுக்கு பேர் யூனிட் லிங்க்டு. என்ன வருதோ அதை கொடுப்பாங்க. அதில் கால்குலேட் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. டெய்லி அறிவிச்சிருவாங்க, நீங்களே கூட்டி பார்த்துக்கலாம். போனஸ்னா என்னன்னா நான் லிங்க்டு. ஷேர் மார்க்கெட்ல போட மாட்டோம். எங்களுடைய ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் காலகாலமா எல்ஐசி பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா, அதே சேம் மெத்தட்ல போடுவோம். வருஷ செலவு எல்லாம் போட குடிச்சு நிகர லாபம் எவ்வளவும்பா, அந்த நிகர லாபத்துல 5% எடுத்து ஓனருக்கு கொடுத்துருவாங்க. ஓனர் யாருங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இத சொல்லலாம். போனஸ் சொல்ற போது என்ன சொல்லணும்? ஐயா, போனஸ்ங்கிறது மொத்த எல்ஐசியோட லாபத்துல 5% எடுத்து எங்க கொடுக்குறோம்? ஓனருக்கு கொடுத்துட்டு தான் சார் மிச்சம் 95% நாம் எல்லாரும் பிரிச்சுக்கிறோம். கஸ்டமர்கள், பாலிசி ஹோல்டர் எல்லாம் பிரிச்சுக்கிறோம். இந்த ஒரே பாயிண்ட் போதும். யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் இல்லை இது பிரைவேட்னாருன்னா, ஐயா வருஷம் நாங்க வட்டியில் பங்கு கொடுக்குறோம், லாபத்துல பங்கு 5% கொடுக்குறோம். போன வருஷம் நிர்மலா சீதாராமன் கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க எல்ஐசியோட சேர்மன், 2700 கோடி ரூபாய். ஏன் சார், ஓனர் இல்லைன்னா 2700 கோடி ரூபாய் அவருக்கு எதுக்கு சார் நாங்கள் கொடுக்குறோம்? அது போக மிச்சம் இருக்கிறத கஸ்டமருக்கு பிரிப்பாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, மொத்த செலவுகள் அது போக இருக்கிற லாபத்தை பிரித்து 5% எல்ஐசி கொடுத்து மிச்சத்தை என்ன சம்மை சூடு போட்டிருக்காங்களோ அந்த சம்மை சூடுக்கு போனஸ் அறிவிப்பாங்க. 1000 ரூபாய்க்கு எவ்வளவுனா இருக்கு? 1000 ரூபாய்க்கு 42 ரூபா அப்படின்னாருன்னா 10,000 ரூபா போட்டிருந்தா 420 ரூபா உங்களுக்கு போனஸ் அந்த வருஷம். 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா 4200 ரூபா, 42,000 அப்படியே பெருக்கும். ஸோ போனஸ் கால்குலேஷனுங்கிறது இதுதான். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எதுக்குங்க? பார்ட்டிசிபென்ட் பாலிசிகளுக்கு, பங்கு பெறும் பாலிசிகள், லாபத்துல பங்கு பெறது. இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்? லாபத்தில் பங்கெடுக்காத 100% எல்ஐசியே வாலண்டரியா போனஸ் கொடுக்குது இல்லைங்களா, அந்த பாலிசி தான் பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே, கரெக்டா போயிட்டு இருக்கா? கொஞ்சம் ஏதாவது குழப்பதா? என்ன சார் ஏதோ ஏற்கனவே கொஞ்சம் நல்லா போன மாதிரி பார்ட்டிசிபேஷன் நான் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் குழப்பறீங்களா? குழப்பம் இல்லாம போயிருக்குது அப்படின்னா ஒரு எஸ் போடுங்க. இல்ல யாருக்காவது ரிப்பீட் வேணும் அப்படின்னா நான் மைக் ஓபன் பண்றேன், என்ன சப்ஜெக்ட் ரிப்பீட் வேணும் சொல்லுங்க. ஏன்னா திஸ் இஸ் அ வெரி பேசிக், இங்க இருந்தா போகணும். மைக் ஓபன் பண்ணி இருக்கிறேன். டவுட்னா என்னன்னு சொல்லுங்க. பார்ட்டிசிபேஷன் சொன்னேன், பங்கு வாங்கிக்கிற பாலிசி சொன்னேன், பங்கே வாங்காத பாலிசி சொன்னேன். பங்கே வாங்கலின்னா பணமே வராத பாலிசின்னு அர்த்தம் இல்லை, பங்கு அவனே கொடுத்துருவான்னு அர்த்தம். அதான் பங்கே வாங்காத பாலிசி. இப்ப நாம் என்ன பார்க்க போறோம்னா, பங்கே வாங்காத கேரண்டி அடிஷன் பாலிசி 3 பாலிசியை பத்தி டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்க போறோம். 11 பேர் தான் சொல்லியிருக்காங்க, 62 பேர்ல எஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, போலாமா? 11 பேர் சொன்னா நம்ம சாஃப்ட்வேர் நவராது. பிரசன்டேஷன் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கு. குறைஞ்சது இன்னொரு 10 பேராவது எஸ் போட்டீங்கன்னா தான் நகரும். இல்லைன்னா அரை மணி நேரம் ஆனாலும் இங்கே நிற்கும் அந்த ஸ்லைட். ஒரு எஸ் போட முடியாதா? என்ன நாமள எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறது? ஸ்கிரீன் ஆகணும், ஒரே விரல்ல எஸ் ஓட்டலாம். நீ 2 பேர்ல கூட அடிக்க வேண்டாம், ஒரே கையில் எஸ் அடிக்கலாம். எஸ் எஸ் வெரி குட். 28 30 அடிக்கணும் சார். இதுதான் தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெரி குட். எஸ் தான் போறீங்க. நான் எஸ்னே பண்ண சொல்ல, எஸ் நான் மட்டும்தான் எஸ் போட சொன்னேன். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. வெரி குட். ஓகே தலைவர்களா, இந்த 3 பாலிசி என்ன நாம் இன்னைக்கு கம்பேர் பண்ண போற 100% கேரண்டியா போனஸ் கொடுக்குற பாலிசி எது சார்? இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், சில விஷயங்கள் கேரண்டி எதிர்காலத்துல, சில விஷயங்கள் கேரண்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பையன் +2 முடிச்சோடனே காலேஜுக்கு போவான், கேரண்டி. 3 வருஷம் எஜுகேஷன் முடிச்சோடனே ஃபாரினுக்கு போவான், கேரண்டி. 25 இருந்து 28 29 பிள்ளைக்கோ பையனுக்கோ கல்யாணம், கேரண்டி. ஒருவேளை நீங்க சொல்லலாம், சார் 18 வருஷத்துல ஒரு பணம் வர்ற மாதிரி போடுறேன் பாலிசி, பணம் நிறைய வந்தா அந்த வருஷம் காலேஜில் படிக்க வைங்க, இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு படிக்க வச்சுப்பீங்களாமா சார்? எஸ்ஐபியில் போட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டீங்கன்னா, பேங்க்ல போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் தெரியாது, கேரண்டி இல்லை. அப்போ பணம் வந்தா படிக்க வைப்பீங்க, பணம் வரலைன்னா படிக்க வைக்க மாட்டீங்களா? தப்பு. நல்லா சொல்லுங்க சார். நான் சொல்றேன் 100% கேரண்டி இந்த பணம். எப்படி 100% கேரண்டி இந்த பணம் கொடுத்துறேன் நான். உங்க பையன் 100% படிப்பான், அவன் கண்டிப்பா சீட் வாங்கிடுவான். ஒரு என்ஜினியரிங்லயோ வெளியே போவான், வருஷத்துக்கு 5 லட்சம் செலவாகும், 5 வருஷத்துக்கு 25 லட்சம். நான் பேர் அடிச்சு சொல்லிட்டேன், வந்துடும். கேரண்டி எதுக்கு பாலிசி அப்படின்னா, கேரண்டியா நடக்கிறதுக்கெல்லாம் 100% ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பென்ஷன் இத்தனை வந்தா தான் வரும்,
இல்ல சார் கொஞ்சம் கம்மியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு கம்மி பண்ணிட்டு போக முடியுமா? இத்தனை வருஷத்துக்கு மேல உங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு சொன்னா செத்து போக முடியுமா? முடியாது. தட் இஸ் அ கேரண்டீட் லைஃப் டைம். அப்ப இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சொன்ன இது வரும் சார், கவலையே படாதீங்க, வித்துட்டு வந்துருங்க. அவர் இது பண்ணுவாரோ அது பண்ணுவாரோ பயப்பட வேண்டாம் நண்பர்களே. அமிர்த் பால், அமிர்த் பால்ங்கிறது ஒரு அட்டகாசமான கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற சில்ட்ரன்ஸ் பிளான். ஜீவன் லட்சியா 100% கேரண்டியா இல்லை, போனஸ் தான், மாறலாம், முன்னம் போலாம் பின்னம் போலாம். கேரண்டி இல்லை, கேரண்டி இல்லைன்னு பயப்படாதீங்க. போனஸ் இது வரைக்கும் மாறல, பட் எல்ஐசி லாபம் சம்பாதிக்கிறது மாறும் சார். ஆனா அமிர்த் பால்ல திஸ் இஸ் a நான் பார் பாலிசி. நான் பார் அப்படின்னா நான் பார்ட்டிசிபேஷன் பாலிசி. எல்ஐசியே சொல்லிடுது, நீ பங்கு பிரிக்கிறக்கே வர வேண்டாம், ஷேருக்கும் உள்ள வர வேண்டாம், என்ன பண்ணலாம், உங்களுக்கு நான் இந்த அமௌண்ட் கொடுத்துறேன். தட் இஸ் a guaranteed பாலிசி. ஓகே. ஜீவன் உற்சவ், ஜீவன் உற்சவங்கிறது என்னங்க, பெரியவங்களுக்கு இருக்கிற ஒரு பென்ஷன் பாலிசி அல்லது ரெகுலர் பே அவுட் பாலிசி. இதுவும் அப்படித்தான், கேரண்டீட் போனஸ் பாலிசி. போனஸும் கொடுக்குறான், பே அவுட் கொடுக்குறான் சார். வருஷம் வருஷம் பென்ஷன் வேணாலும் நீங்க எடுத்துங்க. சர்வைவல் பெனிஃபிட் 100% கேரண்டி லைஃப் டைம். அப்படி ஒரு பாலிசி பீமா ஜோதிங்கிறது. ஒரு சின்னதா பிரீமியம் சீக்கிரமா கட்டி முடிச்சுட்டு ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட்டை வாங்கிக்கிறது. தட் இஸ் அ பீமா ஜோதி. ஒரு சில்ட்ரன் பாலிசி சொல்ல போறேன், ஒரு பென்ஷன் பாலிசி சொல்ல போறேன், பீமா ஜோதின்னு சிங்கிள் மெச்சூரிட்டி சொல்ல போறேன். இந்த 3 பாலிசியும் மறுபடியும் சொல்றேன், எழுதி கொடுக்குறேன், பிராமிஸ் பண்றேன், 100% கேரண்டி மெச்சூரிட்டி, மாறவே மாறாது சார். இது தான் பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே, போனஸ் இன்கம் என்னது, முதல்ல அதுதான். என்ன சார் வட்டி இந்த 3லையும், என்ன சார் போனஸ், என்ன சார் அடிஷன், கேரண்டி என்ன சார் கேரண்டி? அமிர்த் பால்ல பிக்ஸ்டு போனஸ் 80 ரூபாய், வருஷம் வருஷம் அடிச்சு பட்டாசு கலப்பிட்டான் சார். சார் 8%ங்க அந்த டேர்ம் ஃபுல்லாங்க. எந்த பேங்க்ல கொடுக்குறான் நீங்க போய் சொல்லுங்க, எழுதி கொடுக்குறான். மறுபடியும் நான் சொல்றேன், மறும் சொல்லுவோம், அடுத்த வருஷம் இறக்குவோம், இறக்க முடியாது. பிக்ஸ்டு போனஸ் 80 ரூபாய், யாருமே எதிர்பார்க்க முடியாத போனஸுங்க. அமிர்த் பால் குழந்தைங்களுக்கு சொன்னீங்கன்னா எழுதி வச்சு பாண்டில் போட்டு சத்தியம் பண்ணி கைராக வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம். நீங்க 80% பிக்சட் போனஸ் இருக்கிற பாலிசி அமிர்த் பால். ஜீவன் உற்சவ்ல வேற மாதிரி சொல்றான், பிக்சட் போனஸ் 40 ரூபா தான், பிரீமியம் பே பண்ற போது மட்டும். என்ன சார் ரொம்ப கம்மியா இருக்குதே? இல்ல, அதுல வேற விஷயம் இருக்குது. அடுத்தது பிரீமியம் கட்டி அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10% எஸ்பி உங்க சம்மை ஷூட் எவ்வளவோ அதுக்கு 10% வருட வருடம் கொடுக்குறான், லைஃப் டைம் கொடுக்குறான் சார். சார் மறுபடியும் சொல்றேன், 40% போனஸ் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இது சிங்கிள் மெச்சூரிட்டி கிடையாது, பென்ஷன் கொடுப்பான் அந்த பாலிசியில. எப்படி கொடுப்பாங்க? சம்மை ஷூர்ல 10% வருஷம் வருஷம் 100% கேரண்டின்ட்டா. எப்படி கேரண்டி? சாகும் வரைக்கும் கேரண்டி. அப்ப இறந்து போனார்னா அவர் பணம் அந்த 40 ரூபாய் போனஸ் ஆடா இருக்குது இல்லையா, அதுக்கு நாமினி கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். அடுத்தது அதை விட அக்குமுலேட்டட் 5.5% குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். 10% வருஷம் கொடுக்குறேன். இல்ல சார் எனக்கு வேணாம் சார், நீங்களே வச்சிருங்கன்னா 5.5% கூட்டு வட்டி. கூட்டு வட்டிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பணம் நாம கூட்டு வட்டி கட்டினோம்னா ஒளிஞ்சு போயிருவோம். ஆனா கூட்டு வட்டி இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கினோம்னா மிகப்பெரிய லாபம். வட்டிக்கு வட்டி தான் கூட்டு வட்டி. அப்ப வருஷ வருஷம் வேணா 10% வாங்கிக்கங்க, வேணாம்னு என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. 5.5% அவனே அப்புறமா சேர்த்து கொடுப்பான், நீ எப்ப வேணும் போய் எடுத்துக்கோ. தட் இஸ் a ஜீவன் உற்சவ். எல்லாமே கேரண்டி, அதான் பேசிட்டு இருக்கிறோம். பீமா ஜோதியில பிக்ஸ்டு போனஸ் 50 ரூபா சார். அமிர்த் பால் 80 ரூபா, இதுல பிரீமியம் பே 40 ரூபா, அடுத்து 10 வருஷம் லைஃப் டைமுக்கு எஸ்பி கொடுக்குறான், வருஷம் வருஷம் கொடுக்குறான். போனஸ் சாரி பென்ஷன் மாற வேணாம்னு சொன்னீங்கன்னா 5.5% கூட்டு வட்டி போட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கான். எப்ப வேணும் போய் வட்டிக்கு வட்டி போட்டு வாங்கிக்கங்க. பீமா ஜோதியில பிக்ஸ்டு மெச்சூரிட்டி 50 ரூபா. ஸோ இதுதான் நான் சொல்றேன் கேரண்டி அமௌண்ட். மற்றதுல என்ன பண்ணுவோம் சார், இந்த வருஷம் போனஸ் 42 ரூபா சார், அதுல உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பேன் சார் இருப்போம். ஆனா எவ்வளவுன்னு எனக்கும் தெரியாது, எல்ஐசிக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கஸ்டமருக்கும் தெரியாது. மாறும், போனஸ்ங்கிறது மாறும். மறுபடியும் சொல்ற, பயப்படாதீங்க. ஒரு லெவலுக்கு தான் இது வரைக்கும் 20 வருஷத்துல பெருசா மாறல, இனியும் அப்படிதான் இருக்கும். ஓகே நண்பர்களே, வாட் இஸ் a மினிமம் மேக்ஸிமம்? சார் சூப்பரா இருக்குது, குழந்தைங்க பாலிசின்ட்டீங்க. என்ன சார் என்ட்ரி ஏஜ்? 30 நாள் ஆயிருக்கும் குழந்தைக்கு, 13 வயசு வரைக்கும் போடலாம் இந்த பாலிசியை. கேரண்டி அலிசன் 80 ரூபாங்க. மறுபடியும் சொல்றேன், 1000க்கு 80 ரூபா வட்டிங்க.
எங்கேயுமே இல்லை. அதுவும் என்ன சொல்றான், ஃபுல்லுக்கு கேரண்டி கொடுக்குறேன், இந்த வருஷம் அடுத்த வருஷம் இல்லை, பேங்க்ல போங்க 3 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு கிடையாது கேரண்டி, மறுபடியும் மாத்தி வைப்போம், அல்லது அவனே மாத்திடுவான். ஜீவன் உற்சவ்ல 90 நாள் இருந்து 65 வயசு வரைக்கும் போடலாம். அப்படின்னு என்ன, குழந்தைங்களுக்கும் போடலாம். குழந்தைங்களுக்கு போட்டா கிஃப்ட் சார், குழந்தைக்கு போடுங்க. ஒரு 20 வயசுக்கு மேல வருஷம் வருஷம் 1 லட்சம் குழந்தைக்கு வரட்டும், பொண்ணு வரட்டும், தீபாவளிக்கு வரட்டும், நியூ இயருக்கு வரட்டும், ஸ்கூல் ஃபீஸ்க்கு வரட்டும் சார். சார் அந்த குழந்தையோட குழந்தை கட்டு சார். உங்க பொண்ணுக்கு 20 வயசுக்கு மேல அடுத்த லைஃப் டைம் வருஷ வருஷம் மே மாசம் ஆனா 2 லட்சம் ரூபாய் வர மாதிரி சார். சார் குழந்தையோட படிப்புக்கு, குழந்தையோட குழந்தை படிப்பு பேத்தி கட்டி கொடுங்க சார். கட்டலாம். நீங்க மறுபடியும் சொல்றேன், பேத்திக்கெல்லாம் யாராவது அப்படி இல்லை இல்ல, பணம் இருக்கிறவங்களுக்கு இப்படி புதுசு புதுசா யோசனை வரும். நமக்கு யோசனை வராது, நமக்கு இல்லையே. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லைன்னு யாருக்குமே உலகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, இருக்குது. குழந்தைங்களுக்கும் போடலாம் இந்த பாலிசியை. பீமா ஜோதியும் அப்படித்தான் 90 நாள்ல இருந்து 60 வயசுக்கும் போடலாம். குழந்தைங்களுக்கு இந்த பாலிசி பண்ணலாம். அப்ப என்ட்ரி ஏஜ்னுங்க 3மே கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கும் போடலாம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ் சில்ட்ரன் பிளான் அது அமிர்த் பால் தான். ஏன்னா 13 வயசுக்கு மேல போட முடியாது. அப்ப திஸ் இஸ் அமிர்த் பாலிசி எக்ஸ்க்ளூசிவ் குழந்தைங்க பிளான். பே அவுட் ஒரு வருஷம் வருஷம் பணம் கொடுக்குறேன் சார். நீங்க பென்ஷன் எடுத்துக்கங்க, கிஃப்ட்னு எடுத்துக்கங்க, சர்வைவல் பெனிஃபிட்னு எடுத்துங்க, என்ன வேணும் எடுத்துக்க, நான் பணம் கொடுத்துறேன்ட்டார் கேரண்டியா. பீமா ஜோதி அப்படி இல்லைங்க. 90 நாள் இருந்து 60 வயசுக்குள்ள யாரு போட்டீங்கனாலும் பர்டிகுலர் வருஷம் பணம் கட்டுங்க, பர்டிகுலர் வருஷம் கேரண்டி அடிஷன் போட்டு காசு வாங்கிக்கிங்க, யாரா வேணாலும் இருங்க. சரி, மினிமம் மேக்ஸிமம் சம்மர் ஷூட் வெரி குட் 2 லேக்ங்க. அமிர்த் பால்ல மினிமம் 2 லேக் தான். ஏன், மெச்சூரிட்டி அப்பதான் சார் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரும். 1 லேக்கு 50,000 எல்லாம் வைக்கல. அடுத்தது ஜீவன் உற்சவ்ல 5 லட்சம். ஏன் அப்படின்னா இதுக்கு லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறாங்க. 10% பே அவுட் கொடுக்குறாங்க சார். சம்மர் ஷூட் 10% வருஷம் வருஷம் வாங்கிக்கொண்டான். புரியுதுங்களா? உங்க போனஸ் அங்கேயே இருக்கும். கேரண்டி எத்தனை நாள் கேரண்டி, லைஃப் டைம் கேரண்டி. அதனால சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ற போது ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசி போடணும். பீமா ஜோதியில 1 லேக்ல இருந்து கொடுக்கலாம். 3லயும் பாருங்க, நோ லிமிட் சார். 5 கோடி கொடுப்பேன், 10 கோடி கொடுப்பேன், 100 கோடி 1000 கோடி பாலிசியும் கூட கொடுப்போம். நீங்க கூப்பிட்டு வந்தா சரி, ஓகே. மினிமம் மேக்சிமம் டேர்ம் எத்தனை வருடம் சார் பாலிசியில? சார் குழந்தைங்க பாலிசிங்கிறதுனால 18 வயசு கண்டிப்பா. ஒரு வயசு 30 நாள் குழந்தை போடுச்சுன்னா 18 வருடம் கண்டிப்பா போட்டாகணும். 18 கீழே போட முடியாது. சரிங்களா? 25 வருடம் வரைக்கும் போகலாம் சார். சரிங்களா? சின்ன குழந்தைகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் டேர்ம இருக்கலாம், அதுக்கு மேல போக முடியாது. பிரீமியம் பேயிங் டேம் எப்படிங்க? 5, 6, 7 இந்த 3 டேம் தான். நீங்க எப்ப வேணாலும் காசு வாங்கிக்கலாம். 18 வயசுக்கு மேல குழந்தைக்கு காசு வாங்கணும், அதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த வயசு பிக்ஸ் பண்ணிட்டு பிரீமியம் எவ்வளவு கட்டலாம் சார்? 5, 6, 7 3 தான் சார். சார் 5 வருஷம் கழிச்சுங்க, 6 வருஷம் கட்டிடுங்க, வேலை முடிஞ்சது. 18 வயசுல காசு வாங்கிக்கோங்க, 19 வாங்கிக்கோங்க, 20 வாங்கிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா 25 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாங்க, டேர்ம் கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு பிரீமியம் கட்டுறது தாத்தம் பாட்டி கட்ட வரலாம். ஆமா சார், தாத்தம் பாட்டின்னு சொல்லுவார். 5 வருஷத்துல கட்டி முடிச்சிடலாம் சார், தாராளமா கட்டுங்க, பண்ணலாம். ஜீவன் உற்சவ் டேபிள், அதாவது 100 மைனஸ் டேர்முங்க, பெர்சன்டேஜுங்க. அப்படின்னா ஒருத்தர் 100 வயசுல இருந்து இப்ப 40 வயசு 60 வருஷம் தான் அவருக்கு டேம். அப்படின்னா 60 வருஷத்துக்கு அவர் கான்ட்ராக்ட், 60 வருஷத்துக்கு நாங்க கொடுப்போம். எப்போ பிரீமியம் பேயிங் டேம் 5ல இருந்து 16 வருஷத்துக்குள்ள நீங்க கட்டி முடிச்சுக்கலாம். 5 வருஷத்துல வேணாலும் கட்டி முடிச்சுட்டு 11வது வருஷத்துல இருந்து 12வது வருஷம் 15வது வருஷத்துல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆனா என்னங்க, இதுல 16 வருடமும் பிரீமியம் பே பண்ற மாதிரியும் இருக்குது. என்ன, கொஞ்சம் பிரீமியம் கம்மியாகும். ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பாலிசி போடும்போது பார்த்துக்கலாம். டேர்ம் இப்படி இருக்குதுங்கிறதுக்காக சொல்றேன். பீமா ஜோதி பொறுத்த வரைக்கும் 15, 20ங்க. 15ல இருந்து 20க்குள்ள பிரீமியம் என்ன பண்ணும், 5 வருஷம் தான் கட்ட முடியும், அதுக்கு மேல நீங்க கட்டவே முடியாது. ஒன்லி பிரீமியம் இருக்குது. சரிங்களா? ஓகே. ரிட்டர்ன் பேட்டர்ன் எப்படி சார் பணம் கொடுப்பாங்க? அமிர்த் பால் பொறுத்த வரைக்கும் 100% ஆன் 25 இயர்ஸ். எப்படிங்க, 100 வருஷம் மேக்சிமம் ரிட்டர்ன் பேசினா அப்படியே கொடுத்துருவோம். 25 வயசு வரைக்கும் முன்னால வாங்குறதாலும் வாங்கிக்கலாம், டேம் கன்வீனியன்ட் வாங்கிக்கலாம். அப்படின்னு என்ன, சிங்கிள் செட்டில்மெண்ட் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. உற்சவ்ல அப்படி இல்லை. ரெகுலர் இன்கம்ல நீங்க வாங்கினீங்கன்னா 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் எவ்ரி இயர் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் பிபிடி பிரீமியம் பேயிங் டேம் முடிஞ்சு அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், 10 வருடம் நீங்க சம் அஷ்யூர்ட்ல 10% ரெகுலரா வாங்கிக்கலாம். இல்ல சார் அப்படின்னா 5.5% கூட்டு வட்டி போட்டு எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப வருஷம் நான் வாங்கிக்கலாம், வேணா சேர்த்து வச்சும் வாங்கிக்கலாம். இறந்து ஏதாவது போயிருந்தாங்கன்னா அதுக்கும் ஃபுல்லா கிடைக்கும். பீமா ஜோதியிலும் அப்படித்தாங்க, 100% மெச்சூரிட்டி. சிம்பிளா சொல்றேன், அமிர்த் பால்ல ஒரே தடவையில மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம், ஏன்னா குழந்தை படிப்புக்கு.
பீமா ஜோதியும் அப்படித்தான். எதுக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒரு சேமிப்பா இருக்கட்டும், ஒரே தடவையில் கொடுத்துருவோம். ஜீவன் உற்சவ்ல சிங்கிள் செட்டில்மெண்ட் பணம் லம்ப் அமௌண்ட் வராது, வருஷம் வருஷம் வாங்கிக்கலாம். பென்ஷன் வச்சுக்கோங்க, கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் விஷயம். ரிஸ்க் கவர் சார். இந்த 3 அட்பார் பாலிசிங்கிறீங்க, கேரண்டி பாலிசின்னு சொல்றீங்க. என்ன சார் ரிஸ்க் கவர்? ரிஸ்கான என்ன கேரண்டி சார்? அமிர்த் பால்ல ஏஸ் பர் ஆப்ஷன் 1, 2 என்னது, நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு 7 மடங்கு ரிஸ்க் கவர் வச்சுக்கலாம், இல்லைன்னா 10 மடங்கு ரிஸ்க் கவர் வச்சுக்கலாம். ரிஸ்க் ஆயிருச்சு, அந்த குழந்தை இல்லை அப்படின்னா இமீடியட்டா சம்மஷூர் கொடுத்துருவாங்க. ஏன் 7 டைம் 10 மடங்கு வச்சிருக்கோம், அதுல போனஸ் அதெல்லாம் போட்டு உழப்பறதெல்லாம் அப்படியே கொடுத்துறோம். ஜீவன் உற்சவ்ல சம்மஷூடையும் கேரண்டி அடிஷன் சார் 4 வருஷம் கத்திருக்காரு. அப்ப என்ன சம்மஷூட், 4 வருஷத்துக்கு என்ன கேரண்டி அடிஷன் உங்களுக்கு சேர்ந்துருக்குது, அதையும் கொடுத்துட்றோம். பீமா ஜோதிலையும் அதே தான். எப்ப இறந்து போறாரோ அன்னைக்கு ஒரு ஃபுல் சம்மஷூடையும் பிளஸ் கேரண்டி அடிஷன். இதுல மேபி சம்மஷூட்னு என்னவா இருக்கலாம், டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருந்தா டபுள் ஆக்சிடென்டா கொடுக்கலாம், டபுளா கொடுக்கலாம். சிங்கிளா இருந்தா சிங்கிளா கொடுப்பாங்க, நேச்சுரல் விபத்துனா. சாரி, நேச்சுரலா இருந்தா. பீமா ஜோதியில சம்மஷூர் கூட கேரண்டி சேர்த்து கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மைண்ட்ல வச்சுக்கங்க என்ன சார் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைனல் எடிஷன் போனஸ் கொடுப்பாங்களா சார்? ஃபைனல் எடிஷன் போனஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பாலிசியில போனஸே கிடையாது, பார்ட்டிசிபேஷனே இல்லை. இந்த பாலிசியில் என்ன, பங்கு பிரிக்கிறதுக்கு இந்த பாலிசிக்காரங்களே வரமாட்டாங்க. ஏன், அதான் சொல்லிட்டேன். நான் பீமா அமிர்த பாலுக்கு 80 ரூபா கொடுத்துட்றேன் போனஸ், ஜீவன் உற்சவுக்கு 40 ரூபா கொடுத்துட்றேன் பிரீமியம் கட்டுற வரைக்கும். பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10% வருஷம் வருஷம் கொடுத்துட்றேன்ட்டேன். பீமா ஜோதியில 50 ரூபா போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. இதுல ஃபைனல் எடிஷன் போனஸ் என்னங்க, நோ எஃப்ஏபி, நோ எஃப்ஏபி, ஃபைனல் எடிஷன் போனஸ் கிடையாது. மற்ற பாலிசிகள், பார்ட்டிசிபேஷன் பாலிசிகளுக்கு என்ன பண்ணுவோம், பார்ட்டிசிபென்ட் பாலிசிகளுக்கு போனஸ் கொடுப்போம். ஃபைனல் எடிஷன் போனஸும் அதுல சில பாலிசிகளுக்கு இருக்கும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் சார். குழந்தை பாலிசின்னு சொல்றீங்களே, குழந்தைக்கு ரிஸ்க் கவர் இருக்குமா சார்? ஆமாம், குழந்தைக்கு ரிஸ்க் கவர் இருக்கும். இது மேக்சிமம் எல்லா பாலிசிகளும் போதும். நல்லா கேட்கணும், சிலரெல்லாம் கேட்பான், ஏன் சார் எங்களுக்கு பாலிசியில் போட்டீங்கன்னா நாங்கள் இறந்து போனால் நாமினி கொடுப்பாங்கிறீங்க. 30 நாள் குழந்தைக்கே பாலிசி போட்டிருக்கோம். குழந்தைக்கு ஒரு வேலை ரிஸ்க், ஆனால் அந்த பணம் எங்கே சார் போகும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அமிர்த் பால்ல ஆஃப்டர் 2 இயர் ஃபார் த ஏஜ் பிலோ 8 இயர்ஸ், 8 வயசு கீழே குழந்தை இருந்தா சார், பாலிசி போட்டதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு ரிஸ்க் கவர் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னால அந்த குழந்தைக்கு ரிஸ்க் கவர் கிடையாது சார். ஏபோ ஏஜ் 8 இருந்தா இம்மீடியட்லி பாலிசி போட்டதுல இருந்தே ரிஸ்க் கவர் ஆரம்பிச்சிடும் சார். சரிங்களா? ஜீவன் உற்சவ்லையும் அதே தான், பீமா ஜோதிலையும் அதான். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு பாலிசி போட்டா 8 வயசு கீழ் இருந்தாங்கன்னா பாலிசி போட்டதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு தான் அந்த குழந்தைக்கு ரிஸ்க் கவர் வரும். 8 வருஷத்துக்கு மேல இருந்தாங்கன்னா இம்மீடியட்டா ரிஸ்க் கவர் வரும். ரிஸ்க் கவர் சில பாலிசியில சம்மஷூட் கொடுப்பாங்க, சில சமயம் 7 மடங்கு ஆஃப் த சம்மஷூடு. இயர்லி பிரீமியத்துக்கு 7 மடங்கு. வருஷம் 1 லட்ச ரூபா கட்டுறாரு, அப்ப அந்த குழந்தைக்கு 7 லட்ச ரூபா ரிஸ்க் கவர். 10 லட்சம் வாங்கிக்கலாம், 10 மடங்குல போயிருந்தீங்கன்னா 10 மடங்கு ரிஸ்க் கவர், அதையும் வாங்கிக்கலாம். இதுதான் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட்டுங்க. ரைடர் சார் என்னென்னவெல்லாம் ஆட் பண்ணலாம். அமிர்த் பால்ல பிடபிள்யூ மட்டும் ஆட் பண்ணலாம், பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட். அப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த பாலிசியை ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா பிடபிள்யூபி கொடுத்துருவோம். அப்படின்னு என்னங்க, அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ அந்த பாலிசியை ப்ரப்போஸ் பண்றாங்க, பிரீமியம் கட்டிட்டு வர்றாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஃபர்தர் பிரீமியம் எல்லாம் வெய்வர், யாரும் கட்ட வேண்டாம். மெச்சூரிட்டி என்னன்னு கேரண்டின்னு நம்ம சொல்லி இருக்கிறோமோ அந்த பணத்தை கொடுத்துருவோம். புரியுதுங்களா? திஸ் இஸ் அ பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட். ஜீவன் உற்சவ்ல எஸ் ஏடிடிபி இருக்கேன்னா அதுல பெரியவங்களுக்கும் போடலாம். ஏபி இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது. பீமா ஜோதியில ஏடிடிபி இருக்கு, இந்த 2லயுமே பிடபிள்யூ இருக்கேன்னா இந்த 3மே குழந்தைங்களுக்கு எடுக்கலாம் சார். 30 வயசு 30 நாள் 60 நாள் இருந்து எடுத்துக்கலாம்ட்டோம். அப்போ ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் கொடுப்போம், பிடபிள்யூபியும் கொடுப்போம். இதுல ஒன்னே மட்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, குழந்தைங்களுக்கு போட்டாங்கன்னா பிடபிள்யூ மட்டும்தான் வரும், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வராது, கிரிட்டிக்கல் வராது, டேர்ம் ரைடர் வராது. அப்போ சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தா ஒன்லி அவங்க அப்பாவுக்கு மட்டும் பிரீமியம் வெய்வர் கொடுத்துருவோம். குழந்தைக்கும் கொடுத்து அப்பாவுக்கும் கொடுத்து அப்படி இல்லை, ரிஸ்க் கவர் இருக்கும் அந்த குழந்தைக்கு. எது நார்மல் ரிஸ்க் கவர் 7 மடங்கா 10 மடங்காங்கிறது பாலிசி போட்டு மாறும். ஏடிடிபி எல்லாம் வராது, பிடபிள்யூபி இந்த 3லயும் உண்டு. கன்ஃபியூஷன் இருந்தால் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பேசலாம். ஓகே, செட்டில்மெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி சார். இப்போ இது ஒரு லேட்டஸ்டா வந்திருக்கு, 10 லட்சம் 20 லட்சம் வருது, டெத் பெனிஃபிட் வருது. ஒரே தடவையில் கொடுக்காதீங்க, பிரிச்சு கொடுங்க. கொடுக்குது எல்ஐசி, வட்டி போட்டு கொடுக்கும். 5 வருடம், 10 வருஷம், 15 வருஷம் சார். 25 லட்சம் வருது சார்.
ஒரு ரிஸ்க் கவர் ஆகட்டும் அல்லது மெச்சூரிட்டினே வச்சுக்கலாம். அப்பவே கொடுக்காதீங்க சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குமா, பிரிச்சு கொடுக்குறோம். 5, 10, 15 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுப்போம், வட்டி போட்டு கொடுத்து ஒரு 4 வட்டி இருக்கு. ஜீவன் உற்சவ்லையும் கொடுப்போம், பீமா ஜோதிலையும் அந்த ஆப்ஷன் உண்டு. பேமெண்ட் மோடு எப்படி கட்டலாம் சார்? சார் மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி, சிங்கிள் கட்டலாம். அமிர்த் பால்ல சிங்கிள் இருக்கு. ஜீவன் உற்சவ்ல 4 மட்டும், மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி. பீமா ஜோதிலையும் அப்படித்தான், மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி, சாரி ஆஃப் இயர்லி, இயர்லி கட்டலாம். சரண்டர் பண்ணலாமா சார்? பண்ணலாம். அமிர்த் பால்ல லிமிடெட் பிரீமியம் 6 மாசம், 3 மாசம், வருடமெல்லாம் மந்த்லி எல்லாம் கட்டிட்டு இருந்தனா 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம். சிங்கிள் பிரீமியமா இருந்தா எப்ப வேணாலும் சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் ஃபேக்டர்னு ஒண்ணு அப்படியே கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். எந்த பாலிசியிலையுமே சரண்டர் வேல்யூ ஃபுல்லா வராது. அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, அதுக்காக கொடுப்போம். ஜீவன் உற்சவ்ல எஸ் ஆஃப்டர் 2 இயர், பீமா ஜோதியிலையும் 2 வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணிக்கலாம். இதுதான் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்த்த நான் பார்ட்டிசிபேஷன் பாலிசியில் இருக்கிற அந்த டிஸ்மண்டல் விஷயம்.